அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம். ஆன்மீக சிவ சொந்தங்களே, உங்கள் குடும்பத்தில் அனைவரும் நன்றாக இருக்க, உங்கள் குடும்பத்திற்கு நல்லது மட்டுமே நடக்க, மகிழ்ச்சியும் ஒற்றுமையும் மேலோங்கி இருக்க, செல்வ வளம் சேர மார்கழி மாதம் முழுவதும் நாம் கட்டாயம் செய்ய வேண்டிய 5 காரியங்களை உங்களோட நான் பேச போகிறேன், உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். அன்பு சொந்தங்களே, ஒவ்வொரு நிமிடமும் உங்களுக்கு என்ன ஆன்மீக தகவல் சொல்லித்தரலாம், உங்களுக்கு என்ன வழிபாடு சொல்லித்தரலாம் அப்படின்னு சிந்தனை செய்து ஒவ்வொரு பதிவுகளாக கொடுத்துட்ருக்கேன். இந்த பதிவுகளில் உங்களால் எதையெல்லாம் செய்ய முடியுமோ செய்து நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும். இது ஒன்று மட்டுமே அடியனுடைய பேராசை. ஆன்மீகத்தில் தொடர்ந்து இணைந்திருங்கள், நல்லதே நடக்கும். பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு அறிவிப்பு. நாம் கடந்த சில மாதங்களாகவே பல ஆன்மீக பரிகார பொருட்களை தயார் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். டிஸ்பிளேல பாருங்கள், நாங்கள் தயார் பண்ணி தந்துட்டு இருக்கக்கூடிய பரிகார பொருட்களுடைய லிஸ்ட்டு கொடுத்துருக்கேன். இது அத்துணையுமே அதர்வண வேத முறைப்படி தயார் செய்யப்படும் பொருட்கள். இந்த பொருட்களில் உங்களுக்கு எது வேணாலும் டிஸ்பிளேல இருக்கக்கூடிய எனது வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு அதனுடைய விளக்கத்தை கேட்டு பதிவு செய்து பெற்று அதை பயன்படுத்தி பிரச்சனை இல்லாமல் மகிழ்ச்சியாய் வாழ அன்போடு அழைக்கின்றேன். மார்கழி மாதம் ரொம்ப புனிதமான ஒரு மாதம். இந்த மார்கழி மாதம் இறை வழிபாட்டுக்காகவே அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு மாதம். இந்த மாதத்தில் நான் சொல்கிற இந்த 5 காரியங்களையுமே செய்வதற்கு 100க்கு 100% முயற்சி செய்யுங்க. உங்கள் குடும்பம் நல்லா இருக்கும். முதலாவது விஷயம், உங்கள் வீட்டில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பூஜை அறையில் தீபம் ஏற்ற வேண்டும். கட்டாயம் மார்கழி மாதம் முழுவதுமே இதை செய்ய முயற்சி பண்ணுங்கள். மாதவிலக்கு சமயத்தில் உங்கள் வீட்டில் இருக்க யாராச்சும் ஒருவரை இதை செய்ய சொல்லுங்கள். கொஞ்சம் முயற்சி பண்ணி செய்யுங்க, நல்லதே நடக்கும். இது முதல் விஷயம். அடுத்தது 2வது விஷயம், உங்கள் வீட்டின் நிலைவாசலின் இருபுறமும் மார்கழி மாதம் முழுவதும் தீபம் ஏற்றுவது மிக மிக முக்கியமானது. நம்ம ஒவ்வொரு ஆண்டும் இந்த பதிவை கொடுத்துட்ருக்கோம். மார்கழி மாதத்தில் பூஜை அறையில் மட்டும் தீபம் ஏற்றிட்டு விட்டுறக்கூடாது, வாசல்லையும் 2 தீபங்கள் ஏற்றி வைக்க வேண்டும். இந்த தீபம் ஏற்றுவதற்கெல்லாம் நமது ஆனந்த ஒளி அறக்கட்டளையின் மந்திரசக்தி தீப எண்ணெய் இருந்தால் அதை பயன்படுத்துங்க. ஏன்னா ஆனந்த ஒளி மந்திரசக்தி தீப எண்ணெய்ங்கிறது நெய், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய் மற்றும் 9 மூலிகைகளின் சங்கமம், வேத மந்திரங்கள் ஓதி உயிரூட்டப்பட்ட தீப எண்ணெய். ஒவ்வொரு நாளும் இதை பயன்படுத்தும் போது உங்கள் வீடு கோயிலாக மாறும். இப்போ புத்தாண்டு வருது இல்லையா, புத்தாண்டு ஆஃபர் விலையில் கொடுத்துட்ருக்கேன். டிஸ்பிளேல பாருங்கள், அதனுடைய பிரசாத விவரங்களும் தந்திருக்கேன். அந்த எண்ணெய் இல்லை அப்படின்னா நல்லெண்ணெய் ஊற்றிக்கொள்ளுங்கள். இது 2வது விஷயம், வாசலில் தீபம் ஏற்றுவது. 3வது, மார்கழி மாதத்தில் ஏதாவது ஒரு நாள் உங்கள் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு சிவன் ஆலயத்திற்கு அபிஷேகத்திற்கு ஏதாவது ஒரு பொருள் உங்கள் குடும்பம் சார்பாக வாங்கி தானமாக தர வேண்டும். பால் வாங்கி தாங்க, அல்லது சந்தனம் வாங்கி கொடுங்க, அல்லது விபூதி வாங்கி கொடுங்க, அல்லது நெய் வாங்கி கொடுங்க, அல்லது அங்கே கோயிலில் போய் கேளுங்க, அவங்க என்ன கேட்குறாங்களோ அதை அபிஷேகத்துக்கு ஈசனுக்கு வாங்கி தரணும். இது 3வது விஷயம். 4வது விஷயம், பெருமாள் ஆலயத்திற்கு துளசி வாங்கி தானம் தரணும். இந்த சிவன் ஆலய தானமும் பெருமாள் ஆலய தானமும் மார்கழி மாதத்தில் ஒரு முறை செஞ்சால் போதும், தினமும் செய்யுங்க நான் சொல்லலை, சரிங்களா? ஒரு முறை செய்யுங்க. 5வது விஷயம், ரொம்ப முக்கியமான விஷயம், அன்னதானம் மார்கழி மாதம் தினமும் செய்யணும். நான் நேற்று கூட இதுக்காக ஒரு ஷார்ட்ஸ் கொடுத்துருந்தேன். மார்கழி மாதம் அன்னதானம் செய்யறதுங்கிறது அளப்பரிய நன்மை தரும். அன்னதானம் பண்ணுறதுனா பலர் என்ன நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா, சொந்த பந்தங்களை கூப்பிட்டு சாப்பாடு போடுறது அல்லது நண்பர்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கறது, அதல்ல. உண்மையான அன்னதானம் என்ன அப்படின்னு நம்ம வேதம் சொல்றது தெரியுங்களா? ஆதரவற்ற முதியோர்கள், உடல் ஊனத்தால் வருமானத்தை ஈட்ட முடியாதவர்கள், வயோதிகத்தால் அல்லது வேறு ஏதும் காரணத்தினால வீடு கூட இல்லாம கஷ்டப்பட்டு இருக்கவங்க, ஆதரவற்ற பிள்ளைகள், இவங்களுக்கு ஒருவேளை நீங்க சாப்பாடு வாங்கி கொடுத்தீங்கன்னா அதுக்கு பேர் தான் அன்னதானம், சரிங்களா? இந்த மார்கழி மாதத்துல தினமும் ஒருவருக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்க எவ்வளவு செலவாகும்? ஒரு 51 ரூபாய் ஆகுமா? ஒருவருக்கோ 3 பேருக்கோ 5 பேருக்கோ இந்த மார்கழி மாதம் முழுவதும் தினமும் அன்னதானம் பண்ணுங்க. நிச்சயமா உங்க குடும்பத்துக்கு நல்லது நடக்கும். இந்த தருணத்தில் ஒரு தகவலை கொடுத்துறேன். நமது ஆனந்த ஒளி அறக்கட்டளை அன்னசேவா என்ற ஒரு அமைப்பை நடத்திட்டு இருக்கோம். இந்த அன்னசேவா குழுவின் மூலமாக ஒவ்வொரு நாளும் நாங்கள் வருடம் முழுவதும் அன்னதானம் செஞ்சுட்டு இருக்கோம். இந்த மார்கழி மாதமும் ஒவ்வொரு நாளும் மிக சிறப்பாக அன்னதானம் பண்ண போகிறோம். அன்னசேவா குழு செய்யும் அன்னதானத்திற்கு உதவுங்கள், நல்லதே உங்களுக்கு நடக்கும். டிஸ்பிளேல எங்களது அறக்கட்டளையினுடைய கூகுள் பே, போன்பே நம்பர் தந்திருக்க, மனமிருந்தால் உதவுங்கள். இந்த 5 விஷயங்களையும் இந்த மார்கழி மாதம் முழுவதும் தொடர்ந்து செய்யுங்கள், நல்லதே நடக்கும். இந்த 5 விஷயங்களை இன்னும் ஒரு முறை சுருக்கமாக சொல்லிடுறேன். பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பூஜை அறையில் தீபம் கண்டிப்பாக ஏற்ற வேண்டும், ஒற்றைப்படை கணக்கில்.
இரண்டாவது விஷயம், வீட்டின் நிலைவாசல் இருபுறமும் தீபம் கண்டிப்பாக காலையில் ஏற்றி வையுங்கள். மூன்றாவது விஷயம், ஒரே ஒரு முறை சிவன் கோவிலுக்கு அபிஷேகத்துக்கு ஏதாவது பொருள் தானம் கொடுங்க. நான்காவது விஷயம், பெருமாள் ஆலயத்திற்கு ஒரே ஒரு முறை துளசி தானம் கொடுங்க. ஐந்தாவது விஷயம், மார்கழி மாதம் முழுவதும் அன்னதானம் செய்ய முயற்சி பண்ணுங்க. உங்க குடும்பத்துக்கு நல்லதே நடக்கும் என்பதை இந்த தருணத்தில் தெரிவிச்சுக்கிறேன். அன்பு சொந்தங்களே, 2026ஆம் ஆண்டு இன்னும் சில தினங்களில் பிறக்கப் போகுது. 2026ஆம் ஆண்டுக்கான தினம் ஒரு மந்திரம் என்ற வாட்ஸ்அப் குழுவில் இணையும் அத்துணை பேருக்கும் பணத்தின் தேவதை தனதாயட்சணியின் எந்திரம் குருவின் கைகளால் வரைந்து பிரசாதமாக தரப்படும். அதை போல பணவசிய குழு 2026 என்ற வாட்ஸ்அப் குழுவில் சேரும் அத்துணை பேருக்கும் பணவசிய திலகம் பிரசாதமாக வழங்கப்படும். இந்த குழுவில் சேர விருப்பம்னா டிஸ்பிளேல தெரிகின்ற என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. அந்த குழுவினுடைய பதிவு விவரங்கள் வழங்கப்படும். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன். ஆனந்த மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.